ராணியம்மான்றவங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்காக முதியோர் இல்லங்கள்ல போயிட்டு உணவுலாம் குடுத்தாங்க முதியோர் இல்லத்துக்கு. உங்களுடைய சார்பா முத்துக்குமரன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு எடிட் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக உழைச்ச ஒரு நபர் கிங் ஸ்டீவ். நீங்க இப்ப பேசுங்க கிங் ஸ்டீவ். கிங் ஸ்டீவ் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் குமரன். எப்படி சொல்றது, நான் வந்து உங்களை யாராவது சிரமப்படுத்தி இருந்தா அவங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இல்லை இல்லை இல்லை, அது நான் சொல்லிதான் ஆகணும். ரொம்ப நன்றி. ரொம்ப, ஏன்னா யாருக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிருவோம் சொல்லுங்களேன். நான் யாருக்காக செய்வேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தீபக்கண்ணனுக்காக இதை செய்வேனானா ஆமாம் செஞ்சுருப்பேன். நீங்கள் அந்த அன்பை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. மனசார உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ லவ் யூ. தேங்க்ஸ். நான் லவ் யூ டூ. நான் வந்து என்னோட மதர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நிச்சயமா கொடுங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த லைக் நான் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்கு, பிக் பாஸ் வின்னர் ஆனவங்க மேக்ஸிமம் ஷைன் ஆனது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பொதுவாக இருக்கு. அது என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, ராணுவ பிரதர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணணும்னு. நீங்க அந்த கனவு வந்து கண்டிப்பா நினைவாகி நீங்க வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகி நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்க நேஷனல் அவார்ட் பிரசிடென்ட் அவங்க கிட்ட வாங்குவீங்க அப்படிங்கிறது என்னோட அது எங்களுக்காக நீங்க பண்ணணும். அவ்வளவுதான். கடுமையா உழைப்போம். கலைத்தாய் நம்மளை எங்க கொண்டு போய் விடுறாலோ அங்க போய் சேரும். தேங்க்ஸ். அதே மாதிரி தீபக் அண்ணாவும் சில்வர் ஸ்கிரீன்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு என்னோட விஷஸ். நிச்சயமா நிச்சயமா. நன்றி. அம்மா பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. தம்பி முத்து. அம்மா வணக்கம்மா, நலமா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கு தம்பி. நீங்க விளையாடுற விளையாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. ரொம்ப நன்றி. பேசுறது ரொம்ப பிடிக்கும் தம்பி எனக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஆமா தம்பி. அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சாரி பிக் பாஸ் கேட்டது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. ஆனா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு தம்பி. நன்றி நன்றி நன்றி. சரி தம்பி, நல்லா விளையாடு தம்பி. நல்லா அது மேலும் மேலும் நீ வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் தம்பி. நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. தீபக் அண்ணன்கிட்ட பேசணும். தீபக் சார்ட்ட. தீபக் இப்பதான் அஞ்சு கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டாரு, இப்ப வந்துருவாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சரி தம்பி. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். அண்ணன் ஓய்வறை போயிருக்காரு, ஒரே நிமிஷம். பரவாயில்லைங்க, இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிடம். அண்ணே முத்தண்ணே உங்க பிக் ஃபேன் நானு. வசந்தா வசந்த் ரைஸ் மாதிரி. ஆமா வசந்த் அவர்கள் தீபக் அம்மாக்கு நன்றி சொல்லிடுறேன். தீபக் சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ 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 சோ மச். ரொம்ப நல்லா விளையாண்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து நல்லா பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டாஸ்க் பண்ணது எல்லாமே. நீயும் முத்துவும் அண்ணனும் தம்பியும் எப்பயுமே இப்படியே இருக்கணும். நிச்சயமாமா, நிச்சயமா, கண்டிப்பாக, உறுதியாக. ரெண்டு பேருமே மேலும் மேலும் வளர்றதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். சரிங்க சரி, நன்றி தம்பி. நன்றி. கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்பீட் பண்றலாம். 175. ஐயா அந்த வசந்த் பேர் எல்லாம் மியூட் பண்ணுங்க, முடிஞ்சா அவனை எலிமினேட் கூட பண்ணிருங்க. அண்ணா யாரை வெயிட் பண்ணுமா? யாரை வெயிட் பண்ணனும்? நாமினேட் பண்றா செகண்ட். அண்ணா எனக்கு நிறைய ஓட்டு போடுவாங்கண்ணே. அப்படியாப்பா? நீ நாமினேட் பண்ணனா எனக்கு நிறைய ஓட்டு வரும். அதனால தான் எலிமினேட் பண்ண சொன்னேன். நாமினேட் பண்ணா நீ தப்பிச்சு வந்துருவ. நம்ம பசங்க பண்ண மாட்டாங்கண்ணே. உயிரை கொடுத்து கூட்டி வந்திருக்கேன்னா. சேனா ப்ரோ அப்படியே பேசிருங்க. சரியா சரிங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் நண்பா. முத்துக்குமரன் தம்பி நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேனே, நீங்க நலமா இருக்கீங்க? நாங்க நலமா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நலமா இருக்காங்க. வீட்டுல எல்லாம் நலமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி.
ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஆ. சில விஷயத்துல வந்து நம்ம பிக் பாஸ்ங்கிறது வந்து வாழ்க்கையோட ஒரு ஒன்றிய விளையாட்டா தான் நம்ம பாக்குறோம். அதுல சில விஷயத்துல வந்து கத்துக்கணும். உங்க இடத்துல இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். ரெண்டாவது பெரியவா வந்து பெரியவா அம்மாட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நான் வந்து ஆ அந்த பின்னாலே முடிஞ்சவொடனே ஒரு ஸ்பேஸ் போட்டப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அம்மா வந்து உங்களை வந்து ரொம்ப மரியாதையா பேசுனது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவங்கன்னு சொன்னது. நான் அதுல இருந்து ஒண்ணு ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பசங்க எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு ட்வின்ஸ் தான். ஒரு பையன், ஒரு பொண்ணு உங்கள மாதிரி தான். அதே ஓ மாதிரி அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வாங்க போங்கன்னு கொடுக்கணும். அம்மாட்ட கத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாட்ட என்னோட நன்றியை வந்து நீங்க தெரிவிச்சிருங்க. இதான் ஃபர்ஸ்ட். நிச்சயமா நிச்சயமா நான் சொல்றேன் ப்ரோ. அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்னதான், நீங்க வந்து நீங்க உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பா நீங்க முன்னேறி பெரிய இடத்துக்கு போவீங்க. கண்டிப்பா நன்றி உங்களுக்கு நன்றி. அந்த எங்களோட வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கும். இது வந்து ஒரு தானா சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டத்துல பாசம் ரொம்ப பொங்கும். கடல் மாதிரி வற்றாதது இந்த பாசம். உங்களுக்கு எப்பயுமே எங்களோட நிச்சயமா. பாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஆதரவற்றோர் குழுவா? ஆமா. ஆதரவற்றோர் குழுவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்கிறாருங்க. இல்ல நாங்க எங்க ஸ்பேஸ் போடும்போதும் முதல் முறையா உங்களுக்கு ஸ்பேஸ் உருவானதுமே அப்படிதான் உருவாச்சு. எப்படின்னா எல்லாரும் தனித்தனியா ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கங்க போய் எல்லாரும் முத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து தனியா நமக்கான களத்தை நம்ம தான் உருவாக்கிட்டோம்னு சொல்லிட்டு அண்ணா இந்த ஆதரவற்ற குழுவா உருவானோம். ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருக்கும் இந்த ஹேஷ்டேக் ஜாக் மியூ அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். டேய் டேய் எங்க வந்து எதடா பேசிட்டு இருக்க? அப்புறம் தீபக் ப்ரோ நான் ஒரு 15 செகண்ட்ஸ் தான், நிறைய பேர் பேசணும்னு பேசுங்க ஆசைப்படுறேன். பேசுங்க பேசுங்க. தீபக் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு. இருக்க சொல்லுங்க. தீபக் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்க. அண்ணி எப்படி இருக்காங்க? தம்பி எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பர். எல்லாருமே ஒரே ஒரு சூப்பர். விஷயம் தான் சூப்பர். தீபக் ப்ரோ, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் தீபக் ப்ரோ. அந்த கன்சிஸ்டன்சி, நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்றேன், இருந்தாலும் என்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. பட் வந்து நீங்க உள்ள போயிட்டு திருப்பி வந்தப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னீங்க. அந்த ஸ்டோர் ரூம் என்னடா யாரா போறது அப்படின்னு கேட்டீங்க. இல்ல யார் வேணா போலாம், என்னடா இப்படியே விட்டுட்டீங்க நம்ம வீடு அப்படின்னீங்க பாத்தீங்களா? அதுதான் டச்சிங் ப்ரோ. ஸோ அந்த நோட் பண்றீங்களா? கன்சிஸ்டன்சி. நிறைய ரொம்ப நிறைய. ஹலோ தீபக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவ்வளவு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களான்றது ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் நோட் பண்ணிருக்கேன் உள்ள ப்ரோ. போய் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து வெளியில எப்படி யோசிப்பாங்க, என்ன பேசுவாங்கன்ற பத்திலாம் சிந்தனையே இருக்காது. பட் இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, ஒரே ஒரு இதுதான். நீங்க கேட்கறதுக்கு இங்க 1000 பேர் கோடி பேர் இருக்காங்க ப்ரோ. நீங்க சொல்றத கேட்கணும், நீங்க சொல்றத படி நடக்கணும், அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நாங்க பண்ணணும் அப்படின்ட்டு இங்க கோடி பேர் இருக்காங்க. நீங்க ஃபீலே பண்ணாதீங்க லைஃப்ல நான் சொல்றது கேட்கல, நான் சொல்றது கேட்கறாங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்குன்னு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தீபக் ப்ரோ. ஏன்னா நான் உங்களை இன்னைக்கு நேத்து பார்க்கல. 2000ல இருந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும். ஒய்ஃப் எல்லாம் உங்களுக்கு பிக் ஃபேன். அந்த பாலச்சந்தர் சார் சீரியஸ் பண்ணும்போதுல இருந்து எல்லாருமே பயங்கர ஃபேன். அப்ப இருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்தீங்கன்னா ஒரு வைப் பிளஸ் இந்த பாசிட்டிவா ஆயிடும் அந்த ஏரியாவே. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும் நீங்க கண்டிப்பா வந்து பாசிட்டிவா கொண்டு போவீங்க. எல்லாமே நல்லா தெரியும். நீங்க எந்த ஒரு நிலையிலையும் உடையாம நீங்க அப்படியே உங்க லைன்ல போயிட்டே இருங்க. நான் உங்களுக்கு வாழ்த்துறதுக்குலாம் எனக்கு வயசு இல்லை. உங்களோட 2-3 இயர்ஸ் தான் எனக்கு கம்மி. இருந்தாலும் நான் வந்து உங்களை வணங்குகிறேன். நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ப்ரோ. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. இவருக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நன்றி தான் ஒரே வார்த்தை. தேங்க்யூ ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஓகே ஹரி பேசுங்க ஹரி. குமரா ப்ரோ சொல்லுங்க. முதல்ல வந்து நான் தீபக் அண்ணா கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? போயிட்டு வாங்க. இங்கதானே இருக்காரு. தீபக் அண்ணா இருக்கீங்களா? சொல்லுங்க. அண்ணா நக்கல் தான் உங்ககிட்ட. ஆனா எனக்கு வந்துட்டு உங்களை அறிமுகம் எப்படின்னா, தென்றல் சீரியல் இருக்குல்ல, அதுல நிழல்கள் ரவிக்கிட்டு இருந்து நீ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வீட்டுல எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். அப்படியா? அந்த ஹீரோயினை போய் காப்பாத்துறது. அங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் அந்த கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப உணர்வுபூர்வமா பண்ணுவாரியா? அந்த இல்ல காப்பாத்திரு எல்லாரும் வீட்டுல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்படி நான் சின்ன பையன் வச்சுங்களேன், 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்ல 12 ஒரு 10 வயசு அந்த மாதிரி வச்சுங்களேன். அந்த டைம்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுல, அத இந்த வயசுலயும் அந்த டாஸ்க் பீஸ்ட் ஐ மீன் டிக்கெட் டு ஃபினாலே அதுல வந்து பேங்க் அடிச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணி ஆடுண்டா நானு அங்கனே. அதுதானே மாசுனே செஞ்சு விட்டனே. அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுண்ணே. நீங்க யோசிச்சு பண்ணலனா இப்ப உங்களை அப்ப இருந்து பாக்குறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ்ல வந்து டான்ஸ் ஷோல
அந்த பொண்ணுகிட்ட நீங்க சண்டைக்கு போனது, உங்களோட கோவம் என்னன்னு தெரியும். அப்ப இருந்து பாத்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, என்னடா அந்த மனுஷனுக்கு வந்து 45 வயசுல வந்து சொல்லிட்டு இப்பதான் சொல்லிட்டு போனாங்க ஃபேமிலி வீக்ல, இவ்வளவு பெரிய பையன் இருக்காரு, ஆனா இன்னும் அந்த ஃபயர் இருக்கு, அந்த ஃபயர் வந்து இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப பெருசா வரணும்னா நீங்க. ஆனா ஆனா ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பையன் இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கலண்ணே. லவ்லி ஃபேமிலிண்ணே, ரொம்ப லவ்லி ஃபேமிலி, ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. நீங்க எப்பயுமே ஒரு 2 பேரும் ஒன்னாவே இருங்க. கருத்துகள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம், சண்டைகள் வரலாம், ஆனா பிரிஞ்சிடாதீங்க சரிங்களா. நீங்களா இதுக்கு இருக்கீங்க. முன்னாடி நான் இந்த மாதிரி 2 டியூவா பார்த்தது வந்து கவின் சாண்டி, அதே மாதிரி உங்களையும் பாக்குறேன், ஒன்னா இருங்க. ஐயா பெரிய உதாரணம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். குமரா ப்ரோ, ஐயா சொல்லுங்க. நான் எனக்கு நீங்க என்ன அறிமுகம்னா, நான் என்னோட டிபி பார்த்தாவே தெரியும், ஹரி ஏகே ரசிகன். நீங்க அஜித் குமாருக்காக 10 வினாடிகள் அதுல அது ஒரு பேசிருப்பீங்க, 10 மினிட்ஸ்ல ஒரு வீடியோ. 2023 சம்திங் நினைக்கிறேன். மே மாசம் 1ஆம் தேதி. அது நாங்க யூஸ் பண்ணது எடிட்டிங்கே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல நாங்க ரொம்ப சோர்ந்து போய் கிடந்த இடம். நீங்க வந்து பேசி விட்டு போனீங்க, அவ்வளவு பாசிட்டிவிட்டி எங்க சைட்ல பரவ வச்சு. அங்க எங்களுக்கு அறிமுகமானீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்க. போனோன்னு ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பெண்கள் அன்னைக்கு போயிட்டீங்க. அங்க போய் தாய்மை பத்தி பேசுனீங்களே, நான் அம்மா கூட ரொம்ப கனெக்ட், எல்லாமே எங்க அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை சொன்னோன்னே அம்மா வேற தவறிட்டாங்க, அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை நினைச்சு, நீங்க சொன்னதை நினைச்சு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க 9 வாரமே என்னமோ நாமினேட் ஆயிருக்கீங்க. உங்களை தவிர யாருக்கு ஓட்டு போட்டது கிடையாது. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு சரிங்களா, அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருது உங்களை. நீங்க கேமரு, சாணக்கியன், அந்த யூகம் வகிக்கிறது, உண்மை உண்மை உண்மை. நிறைய பேர் யூகம் வகிப்பாங்க, அதுலயே நிலைச்சு நிக்க மாட்டாங்க. நிலைச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தன் உள்ள என்ன யோசிக்கிறதான் தவிர வெளியே என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாருன்னா அதெல்லாம் மாஸ்டர் பீஸ். யாருக்கும் அமையாது. கரெக்டான பர்சன் ரூட் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க, ஏன்னா ஒரு நபரே பேசிட்டு இருந்தாங்க. முடிச்சிருச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 106 நாள் 2 பேர்த்த ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கூட தள்ளி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் போயிடும் அவ்வளவுதான். சரியா, ரொம்ப ஆசையில பேசிட்டு இருக்கிறேன். 350 ரிக்வெஸ்ட். சரா மச்சான் சரா, நானும் சரணும் உங்களை அப்படிதான் ப்ரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அஜித் மூலியமா ஃபாலோ பண்ணி உங்களை இவ்வளவு இது பாக்குறோம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ, உங்களுக்கு முத்துக்குமரன் நடிகனா பார்க்கணும்னு ஆசை. எங்களுக்கு உங்களோட அறிவியல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு படம் எடுத்த எப்படி இருக்குன்னு பாக்கணும் எங்களுக்கு ஆசை. அதுக்கு நீங்க நல்லபடியா வரணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்படியே லிசனர் இருப்பீங்க. இத பத்தி நான் பேச போறேன் அவங்க கிட்ட. நீங்க ப்ரோ, நீங்க இந்த சமுதாயத்து மேல வச்சிருக்கிற அக்கறையில ஒரு படம் எடுக்கணும் ப்ரோ, அதை நாங்க பாக்கணும், அவ்வளவுதான். அடுத்த ஸ்பீக்கர் போயிடலாம். நான் முத்தண்ணா, இது ஒரு டாப் சீக்ரெட் நீங்க வச்சிருந்தது, பட் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பேசின பிறகு அஜித் சார் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நம்பிக்கையின் பேர்ல நடந்தது. இல்ல நான் அஜித் சார் மீட் பண்ணிருக்கேன் இன்னொரு ஐடியில, சிட்டிசன் சரண் ஐடியில. இது எனக்கு அஜித் சார் மூலியமா தான் வந்தது, உங்க மூலியமா வரல. அது நடக்கும்போது நம்ம கிட்ட சுரேஷ் சந்திரா சார் இதை இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனால அதை காப்பாத்துறோம், அவ்வளவுதான். இல்ல எனக்கு நான் சிட்டிசன் சரண் ஐடியில இருப்பேன். இது உங்களுக்காக. அந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு தாக்கம் பண்ணுச்சுன்னு தெரியல ப்ரோ. அந்த வீடியோ இன்னமும் நாங்க யூஸ் பண்ணது எடிட்டே கிடையாது. அஜித் குமார் ஃபேன்ஸ்னா சும்மாவாங்கிற வார்த்தை எல்லாம் இன்னமும் நினைக்கும் போது கூஸ் பண்ணுச்சு. அப்படி கனெக்ட் ஆயிட்டீங்க நீங்க. எங்களோட ஒண்ணு, எங்களில் ஒண்ணு, அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் போயிடலாம். கார்த்தி ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஸ்பீக்கர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறுகிய நேரத்துல பேச முயற்சி பண்ணுங்க. எனக்கு புரியுது 106 நாள் நிறைய அன்பு இருக்கு, அதை தாண்டி 350 ரெக்வஸ்ட் மேல வந்திருக்கு. ஹோஸ்டோடைய இது சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். அதனால உங்க அன்பை கொஞ்சம் சுருக்கமா நீங்க இது பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா இன்னொரு நாள் நம்ம திரும்பவும் வர வச்சு நம்ம பேச வைக்கலாம். ஏன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. பேசுங்க கார்த்திக். வணக்கம். நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான் எடுத்துப்பேன், அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். தீபக் ப்ரோ. இமாத் வந்துட்டாருனே. இமாத், வலைக்கம் சலாம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சூப்பரா இருக்கேன். குமரன் பேசுங்க. இல்ல நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன், போன்ல பேசினேன். ப்ரோ, முத்துக்குமரன் வாழ்த்துக்கள் ஃபார் தி கப். அண்ட் நாம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் வெயிட்டிங். ஸோ அவங்கள்ட்ட பேசுங்க. அவர் 2 வாட்டி என் பேர் சொன்னான்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் நம்ம நண்பர்கள், அவ்வளவுதான். சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். வசந்த், ஸ்பெஷல் மீட்டிங் யூ ஹியர் மேன், இட்ஸ் குட். ஓகே,
தீபக் ப்ரோ பாய். தேங்க்யூ ப்ரோ. பாய். தேங்க்யூ பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ. கார்த்தி ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். முத்தண்ணா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தீபக் அண்ணா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணாட்ட பேசிட்டு வரேன் முத்தா ப்ரோ. பேசுங்க. அண்ணா உங்களை ஆக்சுவலா நான் இங்கேருந்து ரூட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன்னா திருமலை செல்வத்துல ஒரு வைபா ஒரு கேரக்டர் நடிச்சீங்க ஞாபகம் இருக்கா? சரின்னு சொல்லிட்டு ஆமா சரி ஆமா. அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. எங்க வீட்ல எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். நான் Thank you. உங்களுக்காகவே இந்த வீட்டுல சீரியல்லாம் எல்லாரும் பார்த்தோம்னு கேட்டதா வச்சுங்களேன். சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்காகவே அந்த சீரியல் பார்த்தோம். அடுத்து கண்டினியூவா தென்றலும் நடிச்சிட்டு இருந்தீங்க சேர்ந்து. ஆக்சுவலா என்னன்னா 2 சீரியலும் ஒரே நாள் ஓடிட்டு இருக்கும். 2த்துலயுமே நீங்க வருவீங்க. அப்படிலாம் இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. அப்ப பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. இடத்துல நீங்க ஒரு படம் கூட நடிச்சீங்க. ஏன்னா தண்ணியில கண்டோம் ஒரு ஆமா ஆமா. அப்ப பிடிக்கும். நீங்க பிக் பாஸ்ல வந்து சூப்பரா விளையாண்டீங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் Thank you. உங்களை எது சொன்னாலும் ஆள் அடிபட்டதுல இருந்து நீங்க திரும்ப மீண்டும் வந்து ஒரு இது கொடுத்தீங்கல்ல, அது செம்மையா இருந்துச்சு. கேப்டன்சி வேற லெவல் ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். நான் இது எத்தனை 20 சீசன் வந்தாலும் இந்த கேப்டன்சி கண்டிப்பா பேசும். அந்த அளவு ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு போயிட்டீங்க. வாழ்த்துக்கள் தான். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் நடந்துச்சு. அதே மாதிரி முத்து அண்ணா கூட நீங்க எப்போதுமே இதே மாதிரி இருக்கணும். அதான் எங்களுக்கு ஆசை. எல்லாரும் அன்பு இருக்கும்போது அது எப்போதும் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் தயக்கவும் வேண்டாம். முத்து ப்ரோ அடுத்து உங்கள்ட்ட தான் பேசணும். இதே மாதிரி நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சா நல்லா இருக்கும். நாங்க நேர்ல வந்து மீட் பண்றதுக்கு ஈஸியா. கொஞ்சம் இந்த இந்த பரபரப்பு இதெல்லாம் ஒரு நாள் குறையட்டும். நிச்சயமா நானும் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். நிச்சயமா சந்திப்போம். அது மாதிரி பண்ணிடலாம். ப்ரோ முத்து ப்ரோ உங்க கேம் பிளே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 24 ஹவர்ஸ் கேம் திங்க் பண்ணி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு விளையாண்டீங்க. எல்லாமே உங்க எஃபோர்ட் அவ்வளவு தெரிஞ்சது. உங்களுக்கு மட்டும்தான் நான் நீங்க வெளியில போட்ட நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். முதல்ல நம்ம உள்ள வந்து ஒரு நிமிடம் கூட வேட்டு சிந்தனை இல்லாம ரொம்ப உழைச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னை விட நீங்க உழைச்சிருக்கீங்க நினைக்கும் போது அப்ப நம்ம ரொம்ப குறைய உழைச்சிருக்கோம். அப்படி இல்ல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அந்த வீக்கெண்ட் ஷோல கத்துனாங்களா அதுல நானும் ஒரு ஆளு ப்ரோ. விஜய் கூட சேர்ந்து நானும் கத்திட்டு இருந்தேன். நான் அததான் சொல்லலான்னு வந்தேன். கார்த்தியே சொல்லிட்டாரு. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. மீட் பண்ணலாம் கண்டிப்பா ஃபேன்ஸ் மீட். ஓகே. அடுத்து அப்படியே அவர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க. வந்துரட்டும். கால் வந்திருக்கும். டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. யார் குமரன்? ஆமா இல்ல டிஸ்கனெக்ட்ல இருக்காரு. டிஸ்கனெக்ட்ல இருக்காரு. ரமேஷ் ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் ஒரு பொறுமையா இல்ல 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க எல்லாருமே. ஓகேங்களா? தயவு செய்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். ஆமா எல்லாரும் பொறுப்பு கொஞ்சம் வந்துட்டாரு. இப்போ நீங்க யார் ஸ்பீக்கர்? அடுத்த ஸ்பீக்கர் சினோபி பேசுங்க சினோபி. தேங்க்ஸ். முத்து ப்ரோ, தீபக் ப்ரோ இருக்காங்களா? இருக்காங்க வந்துட்டாரு. இருங்க. இல்ல ஒரே செகண்ட். அண்ணா கீழ இருக்காரு. முத்தண்ணா ரிக்வெஸ்ட் காட்டுதா? அப்துல் அண்ணா அந்த ரிக்வெஸ்ட் கொடுங்கண்ணா. இல்லையா காமிக்கல. லேப்டாப்ல செக் பண்ணுங்க. அவர் ஐடி காட்டுதா? லேப்டாப்ல செக் பண்ணுங்க. இல்ல லேப்ல தான் இருக்கேன். லேப்ல ரிக்வெஸ்ட் காட்டல. அதுக்கு தான் இல்ல கேக்குறேன். எனக்கும் காட்டலையே. அவர் ஐடி கீழ தெரியுதா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். ஆனா கீழ இருக்காரா முதல்? இல்ல கீழ இருக்கு காமிக்கல. ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ணன் கீழ இருக்காரான்னு தெரியல. காட்டல ப்ரோ. காட்டல, வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்வைட் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கும் பாப்பேன். சரி இருங்க நான் இருங்க கேக்குறேன் கால்.
அப்துல் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. அப்துல் கொஞ்சம் நீங்க அக்செப்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியல, நிறைய நபர்கள் எங்க முத்து கூட பேசணுன்றது. ஸோ கொஞ்சம் பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய நபர்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. அப்துல், நீ குரூப்லயே பார்க்காம ஆட் பண்ணுவ, பார்த்து ஆட் பண்ணியாயோ? ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் இணைய கோளாறு, அதனால வெளில போற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பேசுங்க. பரவாயில்ல. ஷினோபி இப்ப நீங்க பேசுங்க. பதறிட்டோம். நான் இப்போ போன் பண்ணேன் இப்பதான். இல்ல ஓகே ஒவ்வொரு நேரத்தை வீணடிக்க கூடாது. பேசுங்க ஷினோபி. வந்துட்டாங்களா? வந்துட்டார். தீபக் அண்ணா, முத்து அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து தீபக் அண்ணாட்ட வரேன். தீபக் அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன், நான் சீரியல் ஃபேனு. அந்த ஜோடி நம்பர் 1ல நீங்க அந்த ஹோஸ்ட் பண்ற இது வந்து அதுக்காகவே டான்ஸை பார்க்குறேன்னா இல்லையோ அதுக்காகவே வந்து பார்ப்பேன். இன்னொரு இது, இப்போ ரீசெண்டா தமிழும் சரஸ்வதியிலும் கூட நான் வந்து உங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணுவேன். என்னன்னா ஸ்டோரி இவ்வளோ ட்ராக் ஆகிட்டே இருக்கு, வில்லனுக்கே இது வச்சிருக்காங்க, ஹீரோவுக்கு கொஞ்சம் இது வைக்க சொல்லுங்க நான்ட்டு அவ்வளோ கவலைப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன். அது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எனக்கு அதான் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நீங்க கேம்ல வந்து ஒரு எனக்கு வந்து நீங்க பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க மேல இருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கு. தீபக் அண்ணா வந்து சீரியல்ல தாண்டி வந்து எப்படி இருப்பாருன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படியே எனக்கு மாறி இருக்கு. ஒரு இவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பிரதர்ஹுட் ஃபீல் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கண்ணா. முத்து ப்ரோக்கு இல்லாம அவர் ஃபேன்ஸ் ஆகிய எங்களுக்கும் வந்து அந்த ஒரு ஃபீலிங் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம இந்த கேம்ல வந்து உங்களோட சின்சியாரிட்டி பிளஸ் டிசிப்ளின் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்ததுண்ணா. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களை வந்து பேசுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தான் எனக்கு வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லை கடைசியில. அதை வந்து நான் வந்து அழகா பயன்படுத்தி உலகத்துக்கு நான் சொல்ல முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்துச்சு இது. அப்புறம் இன்னொரு ஒரே இது, நான் உங்களை இன்னும் நிறைய சினிமாஸ்ல பார்க்கணும்னா நாங்க அது ஒரு விஷயம் இருக்குண்ணா எனக்கு. அது நீங்க கவலையப்படாதீங்க, மிக விரைவில் அது வந்து ஒரு 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும், நீங்க நல்ல ஒரு காம்போல பாப்பீங்க. தீபக் முத்துக்குமரனை நீங்க பிக் ஸ்கிரீன்ல பாப்பீங்க. ஓகேண்ணா. இப்ப முத்து ப்ரோ, உங்களை விட எனக்கு வந்து 4 வயசு வந்து பெரிய பையன் தான் நானு. ஆனா உங்களை பார்த்து ஆக்சுவலா வந்து நான் வந்து எனக்கு வந்து இப்ப ஜென்ரலா இப்ப நான் இங்க பேசும்போது கூட கொஞ்சம் நடுக்கத்தோட தான் பேசுறேன். ஆனா உங்களை பார்த்து வந்து நான் வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும், அடுத்தவங்கள்ட்ட பேசுறது. எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கத்துக்க வேண்டியது இருக்கு. உங்க அளவுக்கு நான் யாரையாவது தனிப்பட்ட முறையில் அன்பு செலுத்தணும்னா தெரியல.
இல்ல அது வந்து நீங்க ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்கீங்க எனக்கு. கேமை தாண்டி நன்றி. வந்து எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பேசணும், இவ்வளோ ஒரு இதுவா இருக்கணும், நிறைய படிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட இருந்து நான் கத்துருக்கேன். அது இல்லாம நன்றி. நீங்க வந்து ஃபினாலே வீக்ல வந்து ஒரு இந்த வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் வந்து எங்க ஊர் திருச்சி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு 3 பேர் சொன்னீங்களா ஃபைனல் ஸ்டேஜ்ல, அதுல ஒரு பேர் ஆமா. தான் என் பேரும். என் பேர் அஸ்வின். அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அந்த மகிழ்ச்சி. அந்தோனி என் அஸ்வின் பேர் மாதிரியா நீங்க? அஸ்வின். என் பேர் அஸ்வின், திருச்சியில இருக்கேன். இங்க பக்கத்துல வயலூர்ல வந்து தேரடி கருப்பர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஆக்சுவலா நடந்தே போயிட்டு நான் உங்களுக்கு வேண்டிட்டு வந்தேன், இந்த மாதிரி ப்ரோ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடவுள் புண்ணியத்துல வந்து ஜெயிச்சிட்டீங்க. இப்ப பிக் பாஸை தாண்டி நீங்க வந்து 2 பேருமே சொல்றேன், 2 பேருமே வந்து நீங்க நினைச்ச மாதிரியே சினி ஃபீல்ட்ல வந்து பெரிய ஆளா வரணும். முத்து ப்ரோ வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து அந்த விஷயம் வந்து பெரிய இதுவா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இப்ப எனக்கு 30 வயசு ஆனாலும் உங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, நமக்கு வந்து இன்னும் அந்த வயசும் ஆகல, அதாவது இன்னும் நம்ம வந்து நிறைய சாதிக்க முடியும் இதுக்கு தாண்டியும் அப்படின்றத வந்து உங்க 2 பேர்த்துட்டே இருந்துமே நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் பேச வர மாட்டேன். நேர்ல எதுவும் மீட்டு வச்சீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேசணும்ட்டு தோணுது ப்ரோ. 2 பேருமே 2 பேர் ஃபேமிலியும் கேட்டதா சொல்லுங்க. 2 பேர் ஃபேமிலிக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கணும், பெரிய இடத்துக்கு வரணும்ட்டு. நன்றி 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 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து பேசுறேங்க, ரமேஷ் ப்ரோ பேசுறேங்க. ரமேஷ் பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா அவரை பத்தி நான் சொல்லிடுறேன். உங்களை கந்தா கடம்பா கதிர்வேலா முத்துக்குமரான் பேசின அவர்தான் இவரு. அந்த கிரெடிட் ஹலோ அந்த கிரெடிட் நீ எடுத்துக்காத, நான் அதுதான் சொல்றேன், அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஏன்னா தெரியாதுல்ல, இவர் தான் வந்து கீழ இருந்து சொன்னது. நீங்க சொல்லுங்க நீங்களே. ஹாய் முத்து அண்ட் தீபக், how are you guys doing? எப்படி இருக்கீங்க? we are rocking. சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து எப்படி வந்து தீபக் was saying, முதல்ல கட்டின்றது வந்து நான் தான் ப்ரிவிலேஜ் எடுத்துப்பேங்கிற மாதிரி 15 டேஸ்ல கந்தா கடம்பா கார்த்திகேயா முத்துக்குமரா அப்படின்னு கீழே இருந்து சொன்னதுல நான் ஒருத்தன். ஓகே, சோ இந்த ப்ரிவிலேஜை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அண்ட் அதை அவர் ஸ்டேஜ்ல அட்ரஸ் பண்ணதும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஸோ நான் இந்த ஆக்சுவலா நான் வந்து லாஸ்ட் இயர் கேஜ் சீசனுக்கு போன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படத்துல மகாநதிங்கிற படத்துல கமலஹாசனோட சன்னா நடிச்சிருப்பேன் நான். அதுக்கப்புறம் நான் சீசன்லாம் பிரம்மாண்டமா போகணும் அப்படிலாம் யோசிக்கல. நான் உங்களை எப்படி பார்த்தேன்னா, ஒன்னான்னு கூட சொல்லலாம், ரொம்ப தம்பி என் பையன் வயசு. ஸோ நான் எப்படி பார்த்தேன்னா, எல்லாரும் 7 நாளுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, யாரு யாரு என்னன்னு. பட் டே ஒன்ல தான் எனக்கு பிடிச்சு போச்சு. வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே, I'll tell you the reason why. I'll tell you the reason ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா, உள்ள போன நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஒரு ஆள் நீங்க. ரீசன் அதுதான். நம்மளுக்கு ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது ஒரு ஒர்க், திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜாப், இதனால நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு அப்படின்னு நினைச்சு போன அந்த தாட் ப்ராசஸ். செகண்ட், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாண்டது. நம்பர் 2, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒருவரை பாஸ்ன்னு டில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் மதிச்சு அட்ரஸ் பண்ணது. ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுத்தது. இதெல்லாம் வந்து அமேசிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் யோர்ஸ். புரிஞ்சுதா? அதுதான். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. நான் 3 தடவை இந்த வாட்டி பிக் பாஸ் போய் பார்த்தேன் பிகாஸ் ஆஃப் யூ முத்து. சீரியஸா சொல்றேன். நான் அவ்வளவு ஃபிலிம் மீடியால இருந்தா கூட அவ்வளோ ஃபேண்டம்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா உன்னை இந்த வாட்டி, சான்ஸே இல்ல. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அண்ட் தீபக்கை பத்தி சொல்லணும், தீபக் பத்தி சொல்லிடுறேன், ஜஸ்ட் ஸ்மால். தீபக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உனக்கு கொடுக்கறது வந்து வெரி டீசென்ட் அண்ட் ஸ்டைலிஷ் பிளேயர். Very decent. Oh my God. Thank you so much. And I know your mom very well. Okay, I know your mom very very well. ஆமா. ஸோ அவங்க மீடியால இருக்காங்க, எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். லாட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி ரிட்டையர்டு, இஸ் a food stylist. அதுதான் சொல்ற ஃபுட். என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் அ மாடல். எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் அம்மாவை நான் பார்த்திருக்கேன். என்னோட டாட்டரும் மாடல் பண்ணியிருக்கா.
ஷீஸ் டன் மோர் தென் 200 கமர்ஷியல்ஸ். அதை பத்தி அப்புறம் நான் பேசுறேன். ஸோ அம்மாவே நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு 2 பேரோட பாண்டிங் இப்படியே இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஒன் மோர் திங் டு குமரன். குமரன், எனக்கு இது நான் ஸ்க்ரீனுக்கு இப்படி இருப்பேனா அப்படி இருப்பேனாலாம் தயவுசெய்து யோசிக்காத. யூ லுக் அமேசிங், யூ லுக் வெரி ஸ்மார்ட். சிரிச்சாலே கலையா இருக்கு, அழகா இருக்கு. ஸோ நீ சூஸ் பண்றதுதான், ஹீரோவா போறியா, காமெடி ட்ராக் சூஸ் பண்ண போறியா, என்ன பண்ண போற, இன்ஹிபிஷன்லாம் வச்சுக்காத. நீ தயவுசெய்து அப்படியே நீ வச்சுக்க மாட்ட. ரீசன் என்னன்னா நீ ஸ்மார்ட்னு தெரியும். அப்படி இருந்தா கூட ஒரு ஸ்மார்ட், இன்னைக்கு என்னடா நம்ம ஸ்கிரீனுக்கு பிரம்மாண்டமா இருப்ப, பயங்கர அழகா இருக்க, செம்ம கலையா இருக்க சிரிச்ச. டு பி வெரி ஆனஸ்ட், ஐம் டெல்லிங் யூ. சோ நீ தாட் ப்ராசஸ் எல்லாம் வச்சுக்காத, கண்ண மூடி அப்படியே இறங்கலாம் நீ. ஓகே. அண்ட் இன்னும் இது சொல்லணும், என்னாடி என் ஃப்ரெண்ட் எனக்கு கொண்டுரும், இது மாத்திரம் சொல்லிடுறேன். நான் ஷோல கந்தா கடம்பா கார்த்திகேயா முத்துக்குமரா சொல்லும் போது என் பக்கத்துல இருந்தது வந்து பிரேம் அப்படின்னு ஒருத்தன். டை ஹார்டுன்னு அவன் வந்து உன்னை பார்த்தா உயிரே குத்துருவான். அந்த மாதிரி ஒரு கோர் ஃபேன் அவன், பிரேம் அப்படிங்கிறவன். நான் பிரேமனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க, ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. அண்ட் பாலாஜி ஆல்சோ அவன் ஏற்கனவே பேசிட்டான். ஒரு தடவை போயிட்டு தான் நான் நீ சொன்னாலும் சொல்லிட்டு நான் போப்பதான் போறேன். டே 1ல பிடிச்சு போச்சுரா முத்து எனக்கு, அதனால 100% நான் போவேன் அப்படின்னு நானு. ஸோ ஐம் ஹாப்பி மேன். நான் பேசுனது, உன்னோட பேசுனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸ்டே பிளெஸ்ட். தீபக், யூ ஆல்சோ ஸ்டே பிளெஸ்ட் மக்கனா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ so much, means a lot. It's a pleasure. Nice talking to you guys. Stay blessed. Thank you. நன்றி. ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் நம்ம போயிடலாம்.